இல்லை மித்ரா, நான் வந்து நான் வந்து பாரதி வீட்ல இருந்துட்டு தான் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்குன்னு போய் சொன்னியா? பாரதியை தான் நீங்க பார்க்க வரீங்கன்னா அது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்லை, நீ ஏதாவது தப்பா எடுத்துக்குவியோன்னு தான். அது எப்படி நினைப்பேன்? இந்த 10 வருஷத்துல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஆக்சுவலி நான் அந்த மீன்ல சொல்லல. பாரதி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு மித்ரா, என்ன இருந்தாலும் அதுக்கு நாம தானே காரணம். நம்ம மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. அதான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்துக்க வேற கூட ஆள் இல்லை. ஸோ நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க பாரதிக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லிருக்க போறேன்? எனக்கும் பாரதிக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? சொல்ல போனா நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நானும் உங்க கூடவே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேனே. ஆனா நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. சாரி மேடம், என்னாலதான் இவ்ளோ குழப்பமோ. ஆனா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ பாரதி, எனக்கு உங்க மேலாம் எந்த கோவமும் இல்ல. ஆதி என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டாருன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப கூட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் ஆதியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆதி, அது இன்னைக்கு வீட்டுல ஒரு முக்கியமான பூஜை. அதுல ஆதியும் நானும் தான் முக்கியமா கலந்துக்கணும். என்ன அது இது? வீட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டா நீங்க இங்க வந்தீங்க? முதல்ல கிளம்புங்க. இல்ல பாரதி, உங்களுக்கு இப்படி இருக்கும்போது. ஆதி, எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஷியோர் தானே? ஷியோர் ஆதி.